அந்த மாதிரி பேஷண்ட் வெரி குட் கேண்டிடேட் ஃபார் சர்ஜரி. லேப்ரோஸ்கோபி பண்ணி அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த வால்வ் மெக்கானிசம் அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் வித்தின் a day or 2 அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து அப்படியே போயிடும். they can lead a normal life. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக காஞ்சிபுரத்திலிருந்து தாமோதரன் இணைப்பில் இருக்காரு. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். ஹலோ சார். சொல்லுங்க தாமோதரன் சொல்லுங்க சார். எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை சார். அதான் சார், எனக்கு கேல் பிளடர் பஸ்ட் ஆகி போய் 1 year ஆகுது. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் லேப்ரோஸ்கோப் பண்ண சார். சார் நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. கால் பிளாடர் பிரச்சனைன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்படியா? சரி. ஆமா, இப்போ இந்த மாதிரி கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் இதனால வந்து பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன ஒரு தீர்வு? கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்படியே கரைச்சிடலாம். இல்ல சில பேர் வந்து கண்டிப்பா ஆபரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. அது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. கால் பிளாடர் ஸ்டோன் அது ஒரு பிக் டாபிக். அந்த கால் பிளாடர் ஸ்டோன் கால் பிளாடர்ல இருந்து பெயின் கொடுக்கலாம், ஒரு மாதிரி கேஸ் ஃபீலிங் கொடுக்கலாம், டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம், எதுகளிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் அந்த ஸ்டோன் அந்த கால் பிளாடர்லேருந்து வெளியில் வந்து பைல் டக்ட்னு சொல்லுவோம், அந்த பைல் டக்டில் போய் பிளாக் ஆகி ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் என்ன இன்னும் கீழே போய் பேங்க்ரியஸ் கணையத்துலேருந்து வரக்கூடிய ஒரு டக்டோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டில் போய் மாட்டிக்கிட்டு பேங்க்ரியடைட்டிஸ் சிவியர் பெயின், அதாவது ஒரு மாதிரி தீக்காயம் மாதிரி அந்த ஏற்பட்டுரும் அந்த பேங்க்ரியாஸுக்கு. சம்டைம்ஸ் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்குலாம் வந்துடும். இட் கேன் ஈவன் பி லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கலாம் அந்த கால் பிளாடர் ஸ்டோன். அந்த ஸ்டோன் வந்துருச்சு, பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் லேப்ரோஸ்கோபி பண்ணி அந்த கால் பிளாடரை ரிமூவ் பண்ணிடுறது தான். மருந்து கொடுத்து கரைக்கிறதோ அல்லது வேற நிறைய தண்ணி குடிச்சு அந்த ஸ்டோனை பாஸ் பண்ண வைக்கிறதோ இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலி அப்ரூவ்டு மெத்தட் கிடையாது. கேட்கக்கூடிய கேள்வி இதே தான். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. பேஷண்ட்ஸ் வரும்போது இதே தான் கேட்பாங்க, தண்ணி குடிச்சு இது கரைச்சிடலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு நம்ம அன்பான முறையில் புரிய வைக்க வேண்டிய கடமை என்னன்னா, இது வந்து பித்தப்பை கல், இது வந்து கிட்னி கல் கிடையாது. கிட்னி கல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணலாம். பித்தப்பை கல்லை நீங்கள் எவ்வளோ 10 லிட்டர் தண்ணி குடித்தாலும் அந்த பித்தப்பை கல் அந்த பித்தப்பையிலேருந்து போக போகிறதில்ல. அதே நேரத்தில் சில நேரங்களில் அந்த கல் எந்த பிரச்சனையும் பண்ணலை, வயசும் ஆயிடுச்சு, 75, 80 ஆயிடுச்சு, ஏசிம்டமேட்டிக் கால் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஏதோ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ண போன இடத்துல ஸ்கேன் பண்ணதில் பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எத்தனை வருஷமாக இருந்திருக்கு யாருக்கும் தெரியாது, 20 வருஷமாக கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம விட்டுறலாம், சொல்லலாம் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க, ஃபேட்டி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடாதீங்க, ஆயிலி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி இருந்தால் இந்த கல் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 20-30 வருஷம் பிரச்சனை பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு 80 வயசு ஆயிடுச்சு, மீதி இருக்கிற காலத்துலையும் நீங்கள் அப்படியே கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணிக்கலாம். சின்ன வயசில் பிரச்சனை வந்ததுன்னா கட்டாயம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திவ்யா கேரளாவிலேருந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் திவ்யா. வணக்கம் மேடம். நான் ஒரு 3 கொஸ்டின் கேட்கணும் டாக்டர்கிட்ட. நிச்சயமா கேளுங்க. ஒன்று வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து நெஞ்சுக்கிட்ட வலி இருக்க மாதிரி சொல்றாரு சாப்பிட்டா. அது வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், நல்லா நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாரு. ஹஸ்பண்டுக்கு வயசு என்னம்மா? அவருக்கு 38 சார். 38. ஓகே. ஆமாங்க. இன்னொன்று வந்து பாப்பாவுக்கு 5 வயசு ஆச்சு. மோஷன் கரெக்டா போக மாட்டேங்கிறா, என்ன மருந்து கொடுத்தாலும் கரெக்டா போக மாட்டேங்கிறா. ஒரு 3 days 4 days அந்த மாதிரி தான் போறா. சரி. அப்புறம் எனக்கு வந்துட்டு 30 வயசு ஆச்சுங்க சார். 3 பேருக்கும் கேக்குறாங்க. யூட்ரஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாத்திரை மருந்து சாப்பிட்டு இப்ப அந்த பெயின் எல்லாம் இல்ல. இதனால ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்ன? அந்த மூணு क्वेश्चन கேட்க பதில். யூட்ரஸ்ல என்ன சொன்னீங்க? யூட்ரஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எதனால என்னன்னு தெரியல. நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? உங்களுக்கு நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்திருக்கீங்களா திவ்யா? ஸ்கேன் பண்ணி பாத்துருக்காங்க. இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி. மாத்திரை மருந்து சாப்பிட்டு சரியாயிடுச்சு. இனி ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வருமா? நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய 3 கேள்விகளுக்கும் சார் வந்து இப்ப சிறந்த ஆலோசனைகளை தருவாங்க. 38 வயசு அவங்க ஹஸ்பண்டுக்கு நெஞ்செரிச்சல் பிரச்சனை தான் சொல்றாங்க. ஹார்ட் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணிடணும். ஒரு இசிஜி எடுத்துடுறது நல்லது. ட்ரெட்மில் இசிஜி, சம்டைம்ஸ் இசிஜியில் தெரியாத விஷயங்கள் ட்ரெட்மில் இசிஜியில் தெரியும். ஸோ மை அட்வைஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோ டு அ கார்டியாலஜிஸ்ட். நெஞ்சு வலி இல்லையா, நெஞ்சு வலியை இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஆமாம், இப்போல்லாம் சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்லாம் வருதே, 25, 28 கூட ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அதனால டெஃபினட்டாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்படி ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா
ஹார்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த இசாஃபெகஸ், ஃபுட் பைப், உணவு குழாய், அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அது அவங்க ஹஸ்பண்டுக்கு. ரெண்டாவது குழந்தை கான்ஸ்டிபேஷன் சொன்னாங்க. அது ஒரு காமனான ப்ராப்ளம் தான். நிறைய பீடியாட்ரிஷியன்ஸ் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல டாய்லெட் ட்ரைனிங், கரெக்டாக அந்த நேரத்தில் டாய்லெட் போகணும், அப்படி அந்த எம்பாரசிங் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான கவுன்சிலிங், அதோடு சேர்த்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவுகள், இந்த மாதிரி விஷயத்தை மேற்கொண்டாலே இதை சரி பண்ணிடலாம். பட் ஒரு பீடியாட்ரிஷியனை பார்த்துக்கிறது நல்லது. ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு ஆன்சர் தட் கொஸ்டின். மூணாவது கூட அவங்க வந்து ஒரு கைனகாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மேபி ஒரு கைனகாலஜிஸ்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தால் உங்களுடைய சந்தேகங்களை அவங்க கேட்டுக்கலாம். பட் இன்ஃபெக்ஷன், அவங்க யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க. அது எக்ஸாக்டாக எனக்கு அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னு புரியலை. பிகாஸ் ஸ்கேனில் வந்து பெருசாக இன்ஃபெக்ஷன் தெரியாது. மேபி யூரினரி இன்ஃபெக்ஷனை சொல்கிறாங்களோ என்னவோ, யூரின் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும், ஆன்டிபயோட்டிக்ஸ் பண்ணி சரி பண்ணியிருக்கலாம். இப்போ இருக்கிற ப்ராப்ளமாக அவங்க அநேகமாக she has to go to a gynecologist and get it sorted. சரி டாக்டர், இறுதியாக ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு, திருவாரூர்லேருந்து குமரன். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை விரைவாக கேளுங்க சார். வணக்கம் மேடம் அண்ட் சார், என் பேர் குமரன், ஃப்ரம் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் குமரன். சார், எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு. சரி. நான் வந்து 2007 வந்து எனக்கு ஒரு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. சரி. இப்போது எனக்கு என்ன ப்ராப்ளம்னா சார், ஜென்ரலாக அப்படி படுத்து தூங்குற டைமில், ஈவினிங் நைட்டில் தூங்குற டைமில் வந்து இந்த தூக்கம் வர்ற அந்த செகண்ட் வந்து அடி வயிற்றுலேருந்து என்னமோ அப்படியே ஏறுற மாதிரி இருக்க, வந்து அப்படியே நெஞ்சு அடைக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு தூக்கம் கலைஞ்சிடுதுன்னு எந்திரிச்சிடறேன், ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போட்டு எந்திரிச்சிடறேன் நான். அது நான் டாக்டர்கிட்ட போய் எண்டோஸ்கோபி செக் பண்ணோம். ரெண்டாவது வாட்டி எண்டோஸ்கோபி எடுத்தேன். அப்போ செக் பண்ணும்போது ஆண்ட்ரல் கேஸ்ட்ரிக் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு டேப்லெட் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அது ஃபாலோ பண்ணாலும் அது ஃபுல்லாக க்யூர் ஆக மாட்டேது. அது ஃபுல்லாக க்யூர் ஆகுமா ஆகாதா, அது எனக்கு ஒரு பதில் வேணும். ரெண்டாவது வந்து அது ப்ளஸ் அடுத்தது வந்து இந்த சில நேரம் எனி டைம் இல்லை, சில டைம் வந்து மூச்சு விட சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அந்த டைமில் ஒரு கொஞ்சம் ஜெலிசில் குடிச்சிட்டு இருந்தோன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அது ரிலாக்ஸ் ஆகுது. சரி சார், நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. இதற்கான பிரச்சனை, உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன ஆலோசனை அப்படிங்கறத நிச்சயமா பார்க்கலாம். டிபிக்கல் GERD சிம்டம்ஸ் அவர் சொல்றது எதுகளிப்புனால வரக்கூடிய நெஞ்செரிச்சல், மருந்து கொடுத்து சரி பண்றதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ இந்த அதிகப்படியான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்க்கு இறுதியா என்ன தீர்வு தான் டாக்டர்? தீர்வுனா உணவு கட்டுப்பாடு கட்டாயம் இருக்கணும். ஏன்னா அந்த GERDயோட ஒட்டி போடக்கூடிய ஒரு வியாதி தான் ஒபிசிட்டி கூட. நிறைய சாப்பிட்றது, லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். தூக்கமின்மையும் ஒரு காரணம். ஏன்னா நம்ம தூங்கும்போது அதனோட சில ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் ஏற்படும். அதெல்லாம் நமக்கு தேவை, நம்ம வாழ்க்கையில் தேவை. உணவு தாங்க மெயின். அதாவது நம்ம ஓவராக நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல பழக்கமே கிடையாது. நமக்கு தேவையான கேலரிஸ் அளவுக்கு, இப்போ எந்த ஒரு மனிதனும் சரி, ஒரு 2500 கேலரிஸ் ஆவரேஜாக சாப்பிட்டா போதும். அது கொஞ்சம் வித்தியாசப்படலாம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசப்படலாம். கொஞ்சம் ஹெவி லேபர் பண்ணுறவனுக்கும் செடென்ட்ரி லைஃப் இப்போ அரௌண்ட் 2500 3000 கேலரிஸ். நம்ம 5000 கேலரிக்கு நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? மீதியெல்லாம் அப்படியே ஃபேட்டாக தான் இருக்கும். நமக்கு நிறைய நமக்கு நிறைய தேவைப்படுற கேலரிஸ் மட்டும், அதாவது நிறைய வசதி இருக்குது, நிறைய சாப்பிட முடியும்னா அதை வந்து 4 பேருக்கு தர்மம் பண்ணி உதவி செஞ்சிடலாம். அந்த பணத்தை வச்சு நம்மளே போட்டுக்கிட்டு நிறைய வாங்கி சாப்பிட்டு இது பண்ணி அதை ஒட்டி தொந்தரவு வந்து அதுக்கு மேற்கொண்டு பண செலவு பண்ணிட்டு எங்களை மாதிரி டாக்டர்ஸை வந்து பார்க்குறது தேவையே இல்லை. ஸோ அதுக்கு தான் ஒரு விஷயம் இந்த நேரத்தில். ஆமாம், எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஞாபகம் வருது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய இறை தூதர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு கூட அது அப்ளிகபிள். என்னென்னா, சாப்பிடும்போது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இறைப்பையில் ஒரு 1/3 வரைக்கும் சாப்பிடுங்க, 1/3 தண்ணி குடிச்சிருங்க, இன்னொரு 1/3 காலியாக வச்சுருங்க. போட்டு வயிறை ஃபுல் படுத்திடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் படுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வியாதிகள் வரும்னு சொல்லியிருக்கேன். அது நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என் பேஷண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். டாக்டர், நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளோ சிறந்த ஆலோசனைகள் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய குடல், இரைப்பை இது மாதிரியான உறுப்புகளில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக பார்த்தோம். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நிச்சயமாக மாற்றிக்கிட்டா இது மாதிரியான எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வாரம். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.